தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன ராசியில சனி பகவான் மார்ச் 29, 2025 பயிற்சியா இருக்காரு. இந்த காலகட்டம் அப்படின்றது தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரலான தீம்னு பார்க்கும்போது என்னென்ன ஏரியால கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும் அப்படின்ற பேசிஸ்ல பார்க்கலாம். ஃபைனான்சியலா பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராஸ்பெக்ட்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். கெரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி இருக்கும். வேலைக்கு போறதுக்கோ இல்லை வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் அந்த ஒரு சுவாரஸ்யம் குறைஞ்சிருக்கிற மாதிரி நோட்டிசபிளாவே தெரியும். இடமாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே தசாபுக்தி வச்சுதான் நம்ம தீர்மானம் பண்ண முடியும் இந்த இடமாற்றம். ஆனா பொதுவா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் ஒரு சோர்வு அப்படின்றது இருக்கும். சுப்பீரியர்ஸ் கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாக்குவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம பேசுற வார்த்தைகளை கவனமா இருக்கணும். நம்மளுடைய அந்த மேல் அதிகாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப தனுசு ராசியில பயிற்சி ஆயிருக்கும் போது பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் இருந்தது அப்படின்னா சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த 6 பிளானட்டுமே இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி ஆகும்போது அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு கிரக அமைப்பு எப்படி இருந்ததோ அது பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா பலன் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் கிரகங்கள் மாறினாலும் அன்னைக்கு பயிற்சி ஆகும்போது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததோ அது பேஸ் பண்ற அந்த தீம் அப்படின்றது தான் கன்சிஸ்டண்டா இருக்கும், அந்த ரிசல்ட்ல இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப கெரியர்ல பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகும்போது சேலஞ்சஸ் இருக்குன்னா அந்த பிளானட் பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற பிளானட்ஸ் அடுத்தடுத்த ராசிகள்ல போகும்போது அந்த ப்ராப்ளம் குறையும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த சேலஞ்ச் அப்படின்றது இருக்கதான் செய்யும். ஸோ இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது உயர் அதிகாரிகள் கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சோசியல் லைஃப்னு பார்க்கும்போது நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது நல்லதுன்ற மாதிரியான ஒரு காலகட்டம். இப்ப ரொம்ப ஃபேவரபிளா இல்ல டைம். அதனால அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டு நம்ம சில விஷயங்கள் முடிவெடுக்கும் போது ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ணுன்றதை புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம பாத்தீங்கன்னா அவங்களால அவமானங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நண்பர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்க ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்த் அட்டென்ஷன் அப்படின்றது தேவைப்படுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜென்ரலாவே கொஞ்சம் ஏதோ ஒரு சுறுசுறுப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். மன ரீதியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நடந்து முடிஞ்ச விஷயங்களை அசை போடுறது நம்மள எங்கேயும் நம்மளுக்கு அது உதவி செய்ய போறது இல்லை. அதனால நம்மளுக்கு இது வரைக்கும் இந்த 7.5 வருஷம் பீரியட் இல்லாம இப்ப இந்த லாஸ்ட் 2.5 வருஷம் இந்த 10 வருஷத்துல நம்ம லைஃப்ல நடந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நினைச்சு அதனால நெகட்டிவா திங்க் பண்றதுனால நம்மளுக்கு எதுவும் வரப்போறது இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு பார்க்கணும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது உறவு நிலைன்னு பார்க்கும்போது தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணது ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அடி தள்ளி இருக்கிறது தான் நல்லது இந்த காலகட்டத்தில். ஃபேமிலி ஹெல்த் அப்படின்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபேமிலிக்குள்ளவே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பேச்சு அப்படின்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராசி படி பார்க்கும்போது 2ஆம் இடம் அப்படின்றது சனியா இருக்கிறதுனால இந்த பயிற்சி ஆகும்போது இத்தனை பிளானட்டோட இன்ஃபுளுன்ஸ் அந்த 2ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கிறதுனால மேஜரா பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். நம்மளுக்கே தெரியாம கூடவே சில நல்லவங்க நம்ம நினைப்போம், அவங்களால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்றதோட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அதனால நம்ம யார் கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபேமிலியில கொஞ்சம் டஃப் பீரியட்னு சொல்லலாம். இதை ராசிக்கு 4ன்றது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அதாவது மனசு அப்படின்றது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால
மனசு சஞ்சலம் அப்படின்றது வந்து போகும். இதுக்கு பெஸ்டான ஒரே ஒரு எளிய பரிகாரம்னு பாத்தீங்கன்னா குரு வழிபாடு தான். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது மீனம் அப்படின்ற இடம் வந்து அதிபதி பாத்தீங்கன்னா குரு, உங்களோட ராசி அதிபதியும் குரு தான். அதனால வந்து இந்த குரு வழிபாடு அப்படின்றது எல்லா வகையிலுமே ஒரு மேன்மையை கொடுக்கும். அந்த ராசியில இருக்கிற அந்த கிரகத்தினுடைய அந்த ஆளுவைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அந்த குரு வழிபாடுல மேன்மை கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியோட சனி பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்கு. 3ஆம் பார்வை அப்படின்றது 6ஆம் இடத்துலயும், 7ஆம் பார்வை அப்படின்றது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை 10ஆம் இடத்துக்கும், 10வது பார்வை ராசி மேலேயே வந்து இருக்கு. ஸோ இந்த இடங்கள் அப்படின்றது தான் ஒரு இடன் ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் நம்ம வேலை செய்யற இடம். கூட வேலை செய்யற நபர்கள் கூட நம்ம ஜாகிரதையா பேசுறது, ஒர்க் ஏரியா நம்ம சுப்பீரியர் கூட வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு ஒண்ணு. இன்னொன்னு நம்மளுடைய ஹெல்த். ஏன்னா எப்பவுமே இந்த சந்திர ராசி லக்னம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தை தான் டினோட் பண்ணும். ஸோ இந்த பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். இதை வந்து கொஞ்சம் அந்த எமோஷனலா நம்ம அதை வந்து கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணும்போது இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம நிச்சயமா வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி ஜோதிடம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடக்கக்கூடியதை வந்து எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து முடிவுகள் எடுக்கும்போது இன்னும் தெளிவா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை பாதை அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளாரிட்டி அப்படின்றது இருக்கும். டொமஸ்டிக் சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். ஃபைனான்சியலா கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ஹெல்த், ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கும். இதை எப்படி நம்ம சிறப்பா கையாளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டா இந்த 2.5 வருஷம் இப்படிதான் இருக்கும், நம்ம இந்த ஏரியாஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இருந்தா நம்ம இதை வந்து சிறப்பா இதை விட்டு வெளியில வரலான்ற அந்த அணுகுமுறை அப்படின்றது நிச்சயமா நிறைய பாசிட்டிவ் அவுட்கமா கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நம்மளுக்கு இந்த 10 வருஷ காலகட்டத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம லைஃப்ல நம்ம கத்துக்கிட்டோம் அதை இம்ப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில நீங்க இந்த 2.5 வருஷம் காலகட்டத்தை அணுகும் போது சிறப்பா இருக்கும் இந்த தனுசு ராசிக்கான சனி பயிற்சி. ஸோ இதோட நான் வந்து தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பலன்களை நிறைவு செஞ்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.